அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 5/2/2024 திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் சிவபெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். சிவபெருமானின் அருளால் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் ஏற்படவும் எல்லா விதமான அனுகூலங்களும் கிடைக்கவும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நாளை ஏகாதசி விரத நாள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருது வருஷம் தை மாதம் 22ஆம் நாள். இன்று மதியம் 1:20 வரை தசமி திதி உள்ளது. அதன் பின்னர் ஏகாதசி திதி உள்ளது. இன்று அதிகாலை 4:18 வரை அனுஷ நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் கேட்டை நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 6:35 வரை மரண யோகம் உள்ளது. அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள். இன்று பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரையும், மாலை 4:30 முதல் 5 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரையும், குளிகை மதியம் 1:30 முதல் 3 வரையும் உள்ளது. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். நல்ல செய்திகள் உண்டு, சின்ன சின்ன யோகங்கள் உண்டு. நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கெல்லாம் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். இன்று வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். கடன் பாக்கிகள் வசூலாவதில் இருந்த தடைகள் நீங்கும். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருப்பவர்களுக்கு அமோகமான நாள். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் நடத்துபவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. சகோதரர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நண்பர்கள் மூலமாகவும் நன்மைகள் கிடைக்கும். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் நாள். இனி நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. ரிஷபராசி அன்பர்களே, ஆரோக்கியம் மேம்படும் நாள். மருத்துவ செலவுகள் குறையும். மருத்துவமனையில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கான வாய்ப்புள்ள நாள். வீட்டிலே உள்ள பெண்கள் மற்றும் குடும்ப தலைவிகளுக்கு புது ஆடை ஆபரணங்கள் வாங்க அனுகூலமான நாள். சுபகாரியங்கள் செய்வதற்கு அற்புதமான நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை உங்களுக்கு தரும். வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். மினிஹால், பார்ட்டி ஹால், திருமண மண்டபம் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் பெருகும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மருத்துவத்துறை மாணவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். மருத்துவர்களுக்கு மேல் படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புபவர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாகவும் இந்த நாள் உள்ளது. டிரைவர்களாக இருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. மிதுன ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத பொருளை வாங்கி குவிக்கக்கூடாது. வீட்டில் உள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு வீட்டிலே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டிய நாள். உங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். பிள்ளைகள் குழந்தைகளாலும் சில தொல்லைகள் உண்டு. இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை, காவல்துறை போன்றவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். ஆசிரியர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மதிய நேரத்தின் பின்னர் ஆன்மீகவாதிகளுக்கு அற்புதமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய லக்கேஜ் மற்றும் பேக்கேஜை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய நாளாக உள்ளது. ஏர்லைன்ஸ், ஹார்பர் மற்றும் ஏர்போர்ட்டில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இனி நீங்கள் பிரச்சனைகள் குறைய, நன்மைகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. கடகராசி அன்பர்களே, அற்புதமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. சொந்த பந்தங்களுடன் இந்த பிரச்சனைகள் குறையும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சாதகமாக அமையும். பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த தொல்லைகள் அகலும். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். மீடியேட்டராக இருப்பவர்கள், புரோக்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் பணவரவு உண்டு. இன்று மதிய நேரத்தின் பின்னர் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் ஃபர்னிச்சர் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று ஆன்மீகவாதிகளுக்கு சில பிரச்சனைகள் வந்து சேரும். கவனமாக இருக்கவும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். ஐடி, பிபிஓ, கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு புது தொடர்புகள், புது வாய்ப்புகள் கிடைக்கும். சினிமா மற்றும் சின்னத்திரை கலைஞர்களுக்கு விஐபிக்களால் நன்மைகள் உண்டு.
ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. சிம்ம ராசி அன்பர்களே, சுகமான நாள், ஆரோக்கியம் மேம்படும், மருத்துவ செலவுகள் குறையும். ஹாஸ்பிட்டல் கிளினிக் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். முதுகுவலி, மூட்டு வலி, கழுத்து வலி, கால் வலி போன்ற வலி பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாள். டயபெட்டிக் பேஷண்ட்டாக உள்ளவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. ஆயுர்வேதம், சித்தா, ஹோமியோபதி மருத்துவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான நாள். ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருப்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. சிஏ, ஐசிடபிள்யூஎஸ், சிஎஃப்ஐ படிக்கும் மாணவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். எம்பிஏ மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் மற்றும் ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் அனுகூலமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ அன்னபூரணி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. கன்னி ராசி அன்பர்களே, கவலைகளை மறக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. சொந்த பந்தங்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். தாய்வழி உறவுகள் ஆதரவாக இருப்பார்கள். சகோதரிகளால் நன்மைகள் கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். ஏர்போர்ட், ஹார்பர், ரயில்வே ஸ்டேஷன் செல்பவர்கள் சீக்கிரமாக அல்லது பஸ் ஸ்டாண்ட் செல்பவர்களும் சீக்கிரமாக செல்வது நல்லது. போகும் வழியிலே சில தடைகள், தாமதங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்கவும். இன்று மதிய நேரத்தின் பின்னர் அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். நல்ல அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு விரய செலவுகள் உண்டு. மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று கடன் விஷயத்திலே வியாபாரிகள் கவனமாக இருக்க வேண்டும். ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. துலா ராசி அன்பர்களே, போட்டிகள் நிறைந்த நாள். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களே உங்களுக்கு எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். அதிகாரிகளுடனும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அரசு சார்ந்த விஷயங்கள் இழுபறியாக இருக்கும். ஆசிரியர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். தனியார் பள்ளி ஆசிரியர்கள், தனியார் கல்லூரி ஆசிரியர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. இன்கிரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக அமையும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளால் சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீகவாதிகளுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்கள், ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள், சிவில் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் அமைகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கூடும். இன்று வீட்டு, இடம், நிலம், மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். அதே போல வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, உயர்வான நாள். நல்ல செய்திகள் உண்டு. ஆரோக்கியம் மேம்படும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு நன்மைகளை தரும். வெளிநாட்டிலே கம்பெனி விட்டு வேறு கம்பெனி மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சி ஈடுபடலாம். பிஆர் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்கள், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள் மற்றும் சிவில் இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. டயர் வியாபாரம் செய்பவர்கள், டைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டேஷனரி மற்றும் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும். அதையும் மீறி ஜெயித்து காட்டுவீர்கள். சக அரசியல்வாதிகள் உங்களை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கு உயரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி தேவி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. தனுசு ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். நீங்கள் எடுக்கின்ற உழைப்புக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கும். வீட்டிலே அமைதியான சூழ்நிலை ஏற்படும். அலுவலகத்திலே நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு சக ஊழியர்களால் இருந்த பிரச்சனைகள் குறையும். ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். பேங்கிங் செக்டார், வங்கித்துறையில் பணிபுரிபவர்களுக்கு அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது.
ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். இன்று கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதே போல் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலே வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. மகர ராசி அன்பர்களே, வெற்றிகரமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக அரசியல்வாதிகள், அரசியல் துறையை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு பழைய பாக்கிகள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். நிதி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். வீட்டில் உள்ள பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறையும். பெரியவர்கள், முதியவர்களுக்கு உங்கள் பழைய சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் உண்டு. நல்ல வரன்கள் கிடைக்கும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு, விக்னங்களை தீர்க்கும் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டமான எண் 7. கும்பராசி என்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள், பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். நண்பர்களே எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்புள்ள நாள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபடக்கூடாது. மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கை தேவை. கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய காவல்துறை இராணுவத்தினருக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் இன்கிரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிர்வாகத்துடன் சில மனஸ்தாபங்கள், அதாவது தனியார் மருத்துவமனைகளில் சில மனஸ்தாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் பெரியவர்கள், முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறையும். சகோதரிகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய நாளாக உள்ளது. ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு. இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிகளில் வேலை செய்பவர்களுக்கு வேறு நிறுவனங்களிடமிருந்து அழைப்புகள் வரலாம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இனி நீங்கள் பிரச்சனைகள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக தன்வந்திரி வழிபாடும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1. மீனராசி என்பர்களை, சோதனைகளை சாதனைகளாக மாற்ற வேண்டிய நாள். சின்ன சின்ன யோகங்கள் உண்டு. வீட்டிலே நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சந்தோஷமான செய்திகள் உண்டு. இன்கிரிமெண்ட் அல்லது ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். பேங்கிங் செக்டாரில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஐடி, பிபிஓ மற்றும் கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்துங்கள். லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு. பியூட்டி பார்லர், சலூன், ஜிம் வைத்திருப்பவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ரிசர்ச் மாணவர்களுக்கு அற்புதமான நாள், புது வாய்ப்புகள் உண்டு. ஸ்காலர்ஷிப்புக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. கல்வி கடனுக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக மாரியம்மன் வழிபாடும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக சிவப்பும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக 4 உள்ளது. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் பொன்னாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல லக்ஷ்மி கணபதி விநாயகருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.